சென்னையிலிருந்து வெளிநாடுகளுக்கு எவ்வாறு சிலைகள் கடத்தப்படுகின்றன என்பது குறித்து தொடுதிரையில் விளக்குகிறார் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி. நமது கோயில்களில் இருந்து கடத்தப்பட்ட சிலைகள் எல்லாம் தற்பொழுது சென்னையில் ஒரு இடத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையின் பல்வேறு தகவல்கள் வெளியாகின்றன. குறிப்பாக இந்த குழு எப்படி செயல்படுகிறார்கள், சிலை எந்த நாடுகளுக்கெல்லாம் கடத்தப்படுகிறது, இந்து சமய அறநிலையத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. இன்று அது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்த சிலை கடத்தல் கும்பலிடம் பிடிபட்ட சிலைகளை ஆய்வு செய்து பார்த்த பொழுது அவைகளில் 60% தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த சிலைகள், அந்த கோயில் உள்ள சிலைகள் அங்கிருந்து கடத்தி வெட்டி எடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்ற தகவலை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த கும்பல் தனியார் கொரியர் நிறுவனத்தின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகளை, சட்டவிரோத நடவடிக்கைகளை செய்கிறார்கள். குறிப்பாக தஞ்சாவூர், மதுரை, நெல்லை ஆகிய பகுதிகளில் இருந்து கொரியர் மூலமாக சென்னைக்கு இந்த சிலையெல்லாம் கொண்டு வருவது தற்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சென்னையில் இருக்கும் கொண்டு வரப்பட்டும் குமிக்க வைக்கப்பட்டிருக்கும் இந்த சிலைகள் எல்லாம் கடல் மார்க்கமாக திருவனந்தபுரம் எடுத்துச் செல்லப்படுவதாகவும், அங்கு இதே போல ஒரு பதுங்குகுழி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த கும்பல் விசாரித்த போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு வேற எங்கும் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக கடல் மார்க்கமாக மும்பைக்கு இந்த சிலையெல்லாம் எடுத்துச் செல்லப்படுகின்றன. பிறகு மும்பையில் சர்வதேச நெட்வொர்க்கோடு தொடர்புடைய நபர்களுடன் சேர்ந்து உதவியோடு மும்பையிலிருந்து சிங்கப்பூருக்கு இந்த சிலையெல்லாம் எடுத்து வரப்படுகிறது. பிறகு சிங்கப்பூரிலிருந்து பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி சிலைகள் எல்லாம் வான் மூலமாக அமெரிக்கா கொண்டு செல்லப்படுகிறது. இந்த வான் வழியாக கொண்டு செல்லப்பட்ட இந்த சிலைகள் எல்லாம் பிறகு பல நாடுகளுக்கு விநியோகிக்கப்படுவதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்தும் போலீசார் அடுத்த கட்டமாக வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று விசாரணை நடத்துவதற்கான திட்டங்களை செய்து வருகிறார்கள். அதற்கு முன்பாக இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ்தான் இந்த சிலையெல்லாம் கட்டுப்பாட்டில் வருகிறது. அந்த துறை தற்பொழுது என்ன செய்கிறது என்பதை பார்ப்போம். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே தமிழகம் முழுவதும் 36,000 கோயில்கள் இருக்கின்றன. அந்த கோயில்களில் சுமார் 4.3 லட்சம் சிலைகள் இருக்கின்றன. இந்த சிலைகள் எல்லாம் எப்படி பாதுகாக்க போகிறார்கள்? இந்த திருடு போன, களவு போன சம்பவங்களுக்கு பிறகு இந்த துறை விழித்திருக்கிறது என்று சொல்லலாம். தற்பொழுது இந்த சிலையெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்று விளக்கத்தை கேட்டு அனைத்து கோயில்களுக்கும் இந்த துறை என்பது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதே போல இந்த சிலைகள் உண்மையானதுதானா என்று பரிசோதிக்க வேண்டும் என்றும் அந்த துறை உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக காவல்துறை, கோவில் நிர்வாகம், இவை இரண்டும் இணைந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். சிசிடிவி உள்ளிட்ட நவீன உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் எனவும் இந்த துறை தற்பொழுது அந்தந்த கோயில்களுக்கு சொல்லியிருக்கிறது. அதே போல சிலையினுடைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து பல்வேறு கோணங்களில் எடுத்து வைக்க வேண்டும் என்ற உத்தரவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புகைப்படங்கள் எல்லாம் இணையத்தில் பதிவேற்றும் அந்த துறை திட்டமிட்டிருக்கிறது. அப்படி இணையத்தில் பதிவேற்றினால் இது போன்ற காணாமல் போகும் சிலைகள் எல்லாம் கண்டுபிடிக்க மிக எளிதாக இருக்கும் என்று அந்த துறை நம்பியிருக்கிறது. பல்வேறு மாற்றங்களை தற்பொழுது இந்த இந்து சமய அறநிலையத்துறை பார்த்து வந்தாலும் கூட சிலை திருட்டை தடுக்க வேண்டும் என்றால் இன்னும் பல துறைகளை சார்ந்தவர்களோடு சேர்ந்து நிபுணர்களை அழைத்து வைத்து பேசி நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பட்சத்தில் தான் இந்த சிலை திருட்டை தடுக்க முடியும் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள்.